வேற லெவல் மூவி தல. தூக்கி இப்படி சொல்லுறா தல, அப்படி கரெக்டா தல, கத்தி சொல்லுறா தல. மச்சாவா இருந்தது படமே. என்னன்றீ போய் பாருங்க, நீங்க ரிவ்யூ கேட்கல போய் பாருங்க. பாட்டுல எப்படி போகுது? தூக்கி சொல்ற மாசாவே தல. டாடாடாடான்றாங்க. அந்த மாதிரி தல. நீங்க போய் ஒரு ஃபைட் போட்டல இங்க. புடிச்ச சீன் தல, ஃபைட் சீன் தான் தல. அந்த மாதிரி தல. அசுரனுக்கு அப்புறம் இதுல அப்படியே மஜாவாகுறாப்புல. தரமாகு தல. தங்கச்சி அதிகமா துர்கா. துர்கா தான் ஹைலைட்டே. போய் பாருங்க, துர்காவை போய் பாருங்க. படம் வேற லெவல்னா. அவன் தங்கச்சி வந்து எல்லாரையும் வெட்டின சீன் தானே பிடிச்சிருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்லனா அங்க அடிக்கிற ரத்தம் என் மூஞ்சில தெரியுதுண்ணா. அப்படியே இல்ல முடியலாம் ஒன்னும் இல்ல, அப்படியே மேல ஏஞ்சி நிக்குதுண்ணா. நானே என்ன அறியாம ஏஞ்சி மேல நின்று நோ தலைவா அப்படின்னு கத்துறேண்ணா. வேற லெவல்ண்ணா. ஆனா இந்த மாதிரி ஒரு படம் கொடுப்பாருன்னு இல்ல, சத்தியமா எக்ஸ்பெக்டே பண்ணலண்ணா. சும்மா ரத்தம் இல்ல அப்படின்னா தெரியுதுண்ணா. மூஞ்செல்லாம் தெரிச்சில ஒருத்தா பிளாஸ்ட் விட்டர்ண்ணா. இந்த மாதிரி ஒரு படம் நான் இதுல பார்த்ததே இல்லை. பிளாஸ்ட்னா தலை 50 சூப்பர்ண்ணா. அடுத்த சூப்பர் ஸ்டாரு அவரு தான். சரிங்களா, அடுத்த சூப்பர் ஸ்டாரு அவரு. போரா நோ பாக்காதவங்க வந்து சும்மா குடுக்குறாங்கண்ணா. நம்மளுக்கு பிலிப்பு உள்ள சும்மா வத்தா வேற லெவல்ண்ணா. உட்கார்ந்தா இன்னும் நான் 2 ஷோ போவேண்ணா. இதுக்கு அடுத்த 2 ஷோவும் நான் போவேன். எதிர்பார்க்கல. அவங்க தம்பியை போட்டு எனக்கு லைட்டா கஷ்டமா தான் ஆகுது. என்ன கதை போட்டாரு, ஆனா படம் வேற லெவல்னா. சும்மா எல்லாம் சொல்ல முடியாது, சூப்பரா எடுத்துக்கிறாரு. மியூசிக் அப்படியே அந்த தங்கச்சி அந்த உசுரே நீதானே அந்த பாட்டு கேட்கும் போதுல என் தங்கச்சி ஞாபகம் வந்து என் கண்ணுல கலங்கிடுச்சு. பிச்சுட்டாருண்ணா. படம் வேற மாதிரி இருந்தது. கேட்டா சொல்லே இருப்பான். போலாம், வீட்டுக்கு டைம் ஆகுது. தனுஷ் தான் என் உசுரி, தனுஷ் தான் நீ எல்லாம். நீங்களும் ரிவ்யூ எடுக்கணுமா? சரி, அப்ப நீ இவரு செகண்ட் ஆஃப் செம்மையா இருக்கு. உசுரே சாங் தான். தனுஷ் எல்லாமே செம்மையா பண்ணிருக்காரு. பிஜிஎம்ல வேற லெவல். தனுஷ் ஆக்டிங் அடிச்சுக்கவே முடியல, உட்காந்தே பார்க்க முடியல மூவி. அந்த மாதிரி இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் ஓகே நார்மலா தான் இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. ஆக்ஷன்லாம் செம்மையா இருந்துச்சு. இல்ல ரொம்ப சண்டை, ரொம்ப ஃபுல்லாவே சண்டையா இருக்கிறதுனால ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப செம்மையா இருக்கு, வேற லெவல். தனுஷ் தான். தங்கச்சி அவங்க ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. இவங்க ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. தம்பிங்க ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வேற லெவல். இன்டர்வலுக்கு அப்புறம் படம் செம்மையா இருந்துச்சு. சுத்தமா இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு, அதுக்கப்புறம் வேற லெவல். தனுஷ் பெட்டிருக்காரு. செம்மையா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா இருந்துச்சு. இல்ல எதுவுமே போடல. இல்ல ஒரு வாட்டி தான் போட்டாங்க. செம்மையா இருந்துச்சு. தங்கச்சிக்கு போட்டிருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு. படம் செம்மையா இருக்கு, வேற லெவல். தனுஷ் ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட். படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. எக்ஸலன்ட்ண்ணா, சான்ஸே இல்லை. தனுஷ் சார் விட்டு கிழிச்சிட்டாருண்ணா. கிளைமேக்ஸ் எல்லாம் தாங்கலண்ணா. பேக்ரவுண்ட் ஸ்கோர், அவர் டைரக்ஷன் எல்லாம் செம்மையா இருந்துச்சுண்ணா. எல்லாரோடும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு, செம்மையா இருந்துச்சு. அப்புறம் பிஜிஎம் எல்லாம் மிரட்டி விட்டுருக்காரு கிளைமேக்ஸ்ல. அவர் பெஸ்டா இருக்கும் இந்த ரீசெண்ட் இயர்ஸ்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் சரியா பண்ணல, இப்ப சூப்பரா பண்ணிருக்காரு இந்த வருஷத்துல. எல்லாம் பெஸ்ட். அப்புறம் தனுஷோட ஆக்டிங் வந்து சூப்பரா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் நச்சலே இது கொஞ்சம் வேற லெவல். எங்கேயும் தூக்கி சொல்லியிருக்காரு. ஃபைட் சீன் சான்ஸ் இல்லைண்ணா. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஒவ்வொரு சீன் சில்ட்டு போச்சுண்ணா. எனக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுண்ணா. பயங்கரமா இருந்துச்சுண்ணா. டைரக்ஷன் சூப்பரா இருந்துச்சுண்ணா. சான்ஸே இல்லை. படத்துல செட்டு மேல பெயிண்டிங் மாதிரி போட்டிருந்தாங்க. ஆமா, கடைசி கிளைமேக்ஸ் செட் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸ்மோக் எல்லாம் போட்டா ஃபைட் சீன் அது செம்மையா இருந்துச்சுண்ணா. தங்கச்சி சான்ஸ் இல்லைண்ணா. படம் தங்கச்சி ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் தங்கச்சி தானா. செம்மையா இருந்துச்சுண்ணா. சூப்பர்ண்ணா. படம் ஒருத்தா செம்ம படம்ண்ணா. சான்ஸே இல்லைண்ணா. எக்ஸலன்ட்ண்ணா. படம் செம்ம சூப்பரா இருந்துச்சுண்ணா. சிரிச்சு ஒரு சீன்லாம் பார்க்கும்போது என்னன்னா எஸ் ஏ சூர்யா சார்லாம் டைலாக் பேசுறது நல்லா சூப்பர் பண்ணியிருந்தாரு. ஃபைட் சீன்ல இருந்து எல்லாமே நல்லா காமெடி சீன் நல்லா சூப்பர். 2 பாட்டு வச்சிருந்தாரு, நல்லா பண்ணியிருந்தாருண்ணா.
என்ன லாகி இல்லைண்ணா, சுத்தமா லாகி இல்லை. என்ன லாகின்னு சொல்றேன், லாகி இல்லைண்ணா, படம் செம்மையா இருக்குண்ணா, ஒரு சீன் லாகி இல்லைண்ணா. தனுஷ் என் உசிரியை நாடி அதாண்ணா சூப்பரா வச்சிருக்கா படம். நல்லா வச்சிருக்கா. விஜய் சூர்யா மிரட்டி இருக்காருண்ணா, சூப்பரா பண்ணிருக்காரு. படம் சூப்பரா இருந்தது. தனுஷோட ஆக்டிங் வேற லெவல், எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்தது. 2 பேரோட தான் வேற லெவல்ல இருந்தது. ஒரு சீனும் அப்படி இருந்தது. செம்மையா இருக்கு. திரும்பி இன்னொரு வாட்டி டிக்கெட் புக் பண்ண போறோம், புக் பண்ணி பார்க்க போறோம். படத்துல பிடிச்ச சீன் வந்து அந்த தங்கச்சி அண்ணனோட அந்த இது பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட் சீனுப்பா வேற லெவல் இருந்துச்சு. தனுஷ் ஆடிக்கிட்டே இருந்தது. எல்லாமே செம்மையா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. படம் சூப்பர். அது அப்படியே கேட்கும் போதே அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. செம்மையா ஆயிடுச்சு. மொத்த தேட்டருமே படிச்சு. டான்ஸ் என்னன்றீங்க, நாங்க ஆக்சுவலா எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் வருஷம் எப்பயுமே ரோஹினிக்கு தான் வருவோம், தனுஷ் வருவாருன்ற ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு. பட் வந்தாரு. பட் அவர் பேக் சைடு என்ட்ரன்ஸ்ல போயிட்டாரு. கத்தி ஐயோ. பட் எஸ்டேஜ் பார்த்தோம், அது எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸா இருந்துச்சு. பட் முன்னொரு தடவை வரணும், எப்படின்னா நெக்ஸ்ட் டைம் எப்படின்னா தனுஷை பார்த்தோம். தனுஷ் உசுரே நீ தானிட்டு அவர்கிட்ட போய் சொல்லணும்ட்டு ஒரு இது இருக்கு. பட் சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல் செல்வராகவன் சார் செம்மையா. ஆமா பாத்திருக்கேன் 2 தடவை ஆடியோ லான்ச் ஃபுல்லா பார்த்தேன். நான் ஆஃபீஸ்ல ஒர்க் கூட பண்ணல, இதை ஓட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஆடியோ லான்ச்சுக்கே போகல, டிக்கெட் கிடைக்கல. பட் எப்படின்னா FDFS வந்துடணும்னு சொல்லிட்டு வந்தோம், தனுஷ் சாரை பார்க்கணும்னு தான். ஸோ பார்த்தாச்சு. பட் மறுபடியும் இன்னொரு 2 டைம்ஸ் பார்க்க முடியல. அதுதான் ஒரு கஷ்டமா இருக்குது. இன்னும் அந்த ஹைப் அப்படியே இருக்கு. மறுபடியும் பார்க்கணும்னு தான் இருக்கு. பட் எப்படியோ பார்த்துருவோம். இன்னொரு 2 டைம்ஸ் கூட தியேட்டர்லயே வந்துட்டு. எனக்கு பிடிச்ச சீன்னா அவர் வந்து சரவணன் சார் வந்து மர்டர் பண்ண வருவாரு. அந்த ஒரு சீன் தான். அப்படியே ஃபிளைங்ல வராரு பாருங்க, வேற லெவல். மொத்த தியேட்டருமே கத்துச்சு. அது ஒரு மாதிரி செம்ம குஸ்பமா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே நின்று ஒரே ஹைப்பா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருந்துச்சு. நான் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு அதோட. பட் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. பட் எல்லாருமே பார்க்கலாம், சூப்பரா இருந்துச்சு. தாராளமா ஒர்த்தாலும் கேட்குறீங்க, எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுமே பார்க்கலாம். இட்ஸ் நாட் ஏ ஃபிலிம் சொல்லக்கூடாது, எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. 50வது படம் இது. ஆக்டிங் பிளஸ் டைரக்ஷன் ரெண்டுமே வந்து சூப்பரா வந்து பண்ணியிருந்தாரு. எந்த இடத்துலயுமே தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங்க வந்து பார்த்துட்டு டைரக்ஷன்ல மிஸ் பண்ணது அந்த மாதிரி கிடையாது. பக்காவா பண்ணியிருந்தாரு. அவர் கூட நடிச்சிருந்த ஆக்டர்ஸ்க்கும் சரி, எஸ்ஜே சூர்யாக்கும் சரி, பிரகாஷ் ராஜ், தங்கச்சி ரோல் பண்ணவங்க, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு படத்துல. பெஸ்ட் ஆக்டிங்னு பாத்தீங்கன்னா வந்து எஸ்ஜே சூர்யா, அதுக்கப்புறம் செல்வராகவன் சார். அதுவும் அண்ணாவை டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல. சோ இல்ல எப்படி இருந்திருக்கு படம்? பெஸ்ட் டைரக்டர் யாரை நம்புறீங்க? பெஸ்ட் டைரக்டரா கண்டிப்பா வந்து தனுஷ் தான் ப்ரோ. இப்ப இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நல்லா பண்ணிருக்காரு. அதுக்குன்னு செல்வராகவனை சொல்ல முடியாது, கம்மியா சொல்ல முடியாது. பட் அவர்கிட்ட தான் தனுஷே கத்துட்டு வந்திருக்காரு. பட் வந்து அண்ணனையும் மிஞ்சி தம்பி வந்து வேற லெவல் பண்ணிட்டாரு. இனிமேல் தனுஷ் வந்து ஆக்டிங் பண்ணலாமா இல்ல வந்து டைரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சலாம்? அப்படிலாம் இல்ல ப்ரோ. தனுஷை வந்து ஸ்கிரீன்ல பாக்கலாம் சார். தனுஷ் ஃபேனா வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் ஸ்கிரீன்லயே பாக்கணும். ரெண்டுமே பண்ணணும் ப்ரோ கண்டிப்பா. பட் வந்து இவர் வந்து டைரக்ஷன் பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா பண்ணிருக்காரு. அவர் ரெண்டுமே பண்ணாலும் ஓகே தான் ப்ரோ. மியூசிக் வந்து மரியானுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் கூட சேர்ந்து பண்ணிருக்காரு. சோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. சாங் வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சில இருந்து நாங்க ஆடுறதுக்கு அவ்வளவு செம்மையா இருந்துச்சு. அவ்வளவு வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. அப்படிலாம் கிடையவே கிடையாது ப்ரோ. அப்படிலாம் கிடையாது. அசுரன் மாதிரி காப்பிலாம் கிடையாது. தங்கச்சி சென்டிமெண்ட். தங்கச்சி தான் வந்து கடைசி வரைக்கும் வந்து அதான் உசரே நீதானன்ற மாதிரி அவங்க தங்கச்சிக்காக கடைசி வரைக்கும் நின்னாரு. தம்பிங்க எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா துரோகம் பண்ணிட்டு போயிடுவானுங்க. ஆப்போசிட் சைடு கூட வந்து எஸ்டேஜ் கூட போய் சேர்ந்துருவாங்க. தங்கச்சி வந்து கடைசி வரைக்கும் அவங்க அண்ணனுக்காக இருந்துச்சு. அவரு தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சிக்காக இருந்தாரு கடைசி வரைக்கும். ரஹ்மானோட பிஜிஎம்ல எப்படி வொர்க் அவுட் ஆயிருக்கு சீன்ஸ்ல? நல்லா இருக்கு ப்ரோ. பயங்கரமா இருந்துச்சு. எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்களே, வேற லெவல் இருந்துச்சு. இந்த புதுப்பேட்டை வடசென்னை அந்த சைடுல இருக்க அந்த படம் அசுரன் பிளஸ் கொஞ்சம் வடசென்னை, கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ்லாம் வடசென்னை மாதிரி இருக்கும். ரிவெஞ்ச் எடுக்கிறது எல்லாமே. மற்றபடி வந்து அசுரன் மாதிரி தான். அந்த ஃபேமிலி வந்து அவர் ப்ரொடெக்ட் பண்ணி அவர் ஜோனுக்குள்ள வச்சிருப்பாரு. தேங்க்ஸ்.